ஹலோ ஹாய் மக்களே, நான் சுதா சமையலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி வந்து கல் தோசை ஊற்ற போகிறேன். கல் தோசைக்கு வந்து கார சட்னி, தக்காளி, புளி, பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு செம சூப்பரான சட்னி, மிளகாத்தூள் இதெல்லாம். இங்கே பாருங்கள், கல் தோசை இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். மொறுன்னு சாப்பிடாத கல் தோசை ஒரு நாளைக்கு சாப்பிடுங்க. சூப்பரான சுவையான கல் தோசை. இந்த சட்னி வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். புளி வச்சு அரைச்சிருக்கேன், செம டேஸ்ட்டாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். மிளகா, வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புளி வச்சு அதுவும் கொஞ்சம் திரியாக தான் நீங்கள் அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சின்னு நல்லாவே இருக்காது. வேறு லெவலில் இருக்குது. உண்மையாலுமே சூப்பராக இருக்குது சட்னி. நீங்கள் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இது பாருங்கள், கல் தோசை பாருங்கள், இதுக்கும் இந்த சட்னிக்கும் சூப்பராக இருக்கும். வடிவேல் சொல்கிற மாதிரி எங்கிட்டு 2 திருப்பு, அங்கிட்டு 2 திருப்பு, 2 கேரட்டை தூவி போட்டு, 2 எண்ணெயை ஊற்றி, இட்லி பொடியை போட்டு, நெய்யை 2 கரண்டி ஊற்றி, அந்த மாதிரி தான் இது. சூப்பராக இருக்குது. பஞ்சு மாதிரி இருக்குது இது தோசை. சூப்பராக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கல் தோசை வந்து இந்த சட்னிக்கு வேறு லெவலில் இருக்கும். கடையிலலாம் வேஸ்ட்டாக சாப்பிடாதீங்க. இந்த மாதிரி வீட்டில் நமக்கு விருப்பப்பட்ட மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பரான கல் தோசை. டிஃப்ரெண்ட்டாக தோசை ஊற்றி சாப்பிட்ணும், ஒரே மாதிரியே ஊற்றாத. ஒரு நாளைக்கு கார தோசை உங்களுக்கு எப்படின்னு செஞ்சு காமிக்கிறேன். சூப்பராக இருக்கும் கார தோசை. அது ஒரு நாளைக்கு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இதை கூட நடுப்புறடி வச்சு இப்படி அப்ளை பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும். எண்ணெய் ஊற்றிக்கிட்டோமா, எடுத்து திருப்பி போடுங்க. நல்லா மொறுன்னு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். எண்ணெய் நிறையா ஊற்றுறேன்னு பார்க்காதீங்க. நான் பிடிச்சிருந்தா சுதா சமையலுக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எல்லாம் லைக் போட்டு பாருங்கள். முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இங்கே பார்த்திங்களா, சூப்பரான சுவையான கார சட்னி, கல் தோசை செம வேறு லெவலில் இருக்கும். நம்மளாக பார்த்து செய்கிறது தான். மொறுன்னு இருக்கும். நல்லா மசாலா தோசை செய்யலாம், கார தோசை செய்யலாம், கார அடை செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம். கல் தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பரான கல் தோசை. இதுக்கு தகுந்த கார சட்னி. எல்லாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறந்துடாமல் எல்லாம் லைக் போட்டு பாருங்கள் உறவுகளை.